உங்கள் ரெஸ்யூம் மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ அம் ஸோ சாரி, பட் உங்களால் கண்டிப்பாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆவரேஜாக ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு ரெஸ்யூமை பார்க்குறது 6 செகண்ட்ஸ் தான். 6 செகண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரிலனா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததே 6 செகண்ட்ஸுக்கு மேலே. ஸோ அப்படிப்பட்ட ரெஸ்யூமில் நீங்கள் பண்ணுற மேஜரான 3 மிஸ்டேக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஊரில் இருக்க எல்லா ஜாப் ஓப்பனிங்ஸுக்குமே ஒரே ரெஸ்யூமை அனுப்புறது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்ஆரை விடுங்க, ஏடிஎஸில் கூட உங்கள் ரெஸ்யூம் தாண்டாது, அங்கேயே ஃபெயில் ஆயிரும். செகண்ட் ஒன்று என்னென்னா, பேஜை ஃபில் பண்ணுறதுக்குனே நிறைய டெக்ஸ்ட் சம்மந்தமே இல்லாமல் எழுதுறது. நீங்கள் ஒரு ரெஸ்யூமை பார்க்கும் போதே அந்த ரெஸ்யூமில் ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அந்த ரெஸ்யூம் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு டெக்ஸ்ட்டாக எழுதி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு வேல்யூமே இல்லை. தேர்ட் ஒன் என்னென்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸையோ இல்லை நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸையோ ஹைலைட் பண்ணாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ப்ராஜெக்டில் வந்து இப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக, நான் XYZ இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும் போது நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணனால அந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, அந்த மாதிரி உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் ஒரு நம்பர் மூலியமாக சொல்கிறதுனால உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்,